ஜெஃப்னா போஸ்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். தையிட்டி திசவிகாரை சம்பந்தப்பட்ட விடயம் மீண்டும் பேசுபொருளாயிருக்கின்றது. இதற்கு முதல் அது பேசுபொருள் ஆகலையான்னு கேட்டீங்கன்னா ஆகியிருக்கு. முதலும் தையிட்டி திசவிகார சம்பந்தப்பட்ட விடயங்கள் பல்வேறு கருத்து கணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் போராட்டங்கள் மூலமாக சட்டவிரோதமான விகாரை என்ற காரணத்தினால அந்த விகாரை அங்கே இருந்து அகற்றணும், அந்த காணி மக்களுக்கே போய் சேரணும் என்ற மாதிரியான பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இப்பொழுதும் கூட ஒவ்வொரு பௌர்ணமி தினங்கள்லையும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுறது வளமை. இது இவ்வாறு கேட்க இன்னொரு பிரச்சனை மீண்டும் பேசுபொருளா இருக்கின்றது. அதான் பவானி வீதி. பவானி வீதி என்கின்ற வீதி சம்பந்தமான விடயத்துல ஏற்கனவே மெல்லாகம் நீதிமன்றம் ஒரு மனு ஒன்றை தள்ளுபடி செய்திருந்தது. அதாவது போலீசார் இந்த பவானி வீதி விடுவிப்புக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரேசவை தொடர்பாக தொடுத்த அந்த வழக்கு மெல்லாகம் நீதிமன்றத்தால தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் அதுல சர்ச்சைகள் இருந்திருந்தது. இந்த வழக்கையே நீதிமன்றம் தள்ளுபடி செய்யிட்டது. ஒரு சட்ட ரீதியான ஒரு ஆணை ஒன்று கிடைச்சிட்டு இருந்தாலும் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான விடயங்களை மேற்கொண்டால் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசாரால தவிசாளருக்கு மிரட்டல் தொனியில எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது என்ற செய்திகள் எல்லாம் முன்னைய காலகட்டங்கள்ல வந்ததை நீங்க காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த பவானி வீதி தொடர்பாக கலகம தேரர் ஒருவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது கலகம குசல தர்ம தேரர் என்கின்ற ஒரு தேரர் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட வீதியை பவானி வீதி அமைக்கிற சம்பந்தமாக இப்பொழுது வலிகாமம் வழக்கு பிரேசபையில பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வீதி விடுவிப்பு வந்த பிறகு அந்த வீதி அமைச்சு மக்களிடம் ஒப்படைக்கிறது சார்ந்த விடயங்கள்ல. இப்ப அதுல இந்த வீதி அமைப்பு சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில குறிப்பிட்ட தேரர் ஊடகங்களை சந்திச்சு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். தையிட்டி திசவிகாரைக்கு நடுவால இந்த வீதி போகின்றது என்ற விடயத்தை கிட்டத்தட்ட இது ஒரு கருத்தை திரிவுபடுத்துகின்ற பாணியில் அமைந்திருக்கின்றது என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விகாரை இருக்கிறதுக்கு அருகில் அந்த வீதி போகின்றது. இதால அந்த வீதி அதுக்குள்ளாலேயே செல்கின்றது, விகாரைக்குள்ளாலேயே செல்கின்றது. இதால பௌத்த மதம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படுகின்றன. முன்னைய கால இவர்களுடைய நகர்வுகளில் இருந்து பார்க்கே பௌத்த மதம் சார்ந்த விடயங்களை பாதிக்கிற மாதிரியான செயல்பாடுகளை தான் இவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். இது எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்று பாத்தீங்கன்னா, சிங்கள மக்கள் மத்தியில இந்த கருத்து போன்ற பொழுது ஏதோ பௌத்த மதத்துக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறது போன்ற மாதிரியான ஒரு பிம்பம். அதாவது தமிழர்கள் பௌத்த மதத்துக்கு எதிரான போராட்டங்களை தான் முன்னெடுக்கின்றார்கள் என்ற ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்கிற வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. அதாவது எங்களுடைய போராட்டங்கள் மற்றும் வேணவாக்கள் சார்ந்த விஷயங்களை கடத்துகின்ற பொழுது, தமிழர்கள் கடத்துகின்ற பொழுது இன்னொரு வழியை கையாளணும். அந்த வழிதான் இந்த விடயத்தை நேரடியாகவே சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு தெளிவுபடுத்தலுக்கு உள்ளாக்கணும். அரசியல் கைதிகள் இதனுடைய விடுதலையாக இருக்கட்டும், காணி விடுவிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது எதற்காக எங்களுக்கு தேவை என்ற விஷயங்களை சிங்கள மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தணும். சிங்கள அரசியல்வாதிகளுக்கு தெளிவுபடுத்துகிற சார்ந்த விஷயங்கள்ல பெரிதும் தோல்வி கண்டு கொண்டே இருக்கிற காரணத்தினால நேரடியாகவே இதுதான் எங்களுடைய விஷயம் என்றதை சிங்கள மக்கள் மத்தியில் தெரிவிச்சாலே அது ஒரு புரிதலுடைய விஷயமா இருக்கு. ஆனால் அந்த புரிதல் சார்ந்த விஷயங்கள்ல சில விமர்சனங்கள் எழுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பா விமல் பீரவன், சரத் வீரசேகர, சரத் பொன்சேகா போன்றவர்களுடைய சில இனவாத கருத்துக்கள் அவர்களை தவறாக வழி நடத்தும் என்ற வகையில பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இனவாத கருத்துக்கள் இல்லாத ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அப்படி இனவாத கருத்துக்கள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம் என்று சொன்னவர்கள் இப்ப இனவாத கருத்துக்களை கதைத்த அல்லது நீதிமன்றம் சம்பந்தமான விடயங்களை கூட அந்த வழக்குகள் சம்பந்தமான விடயங்கள்ல கூட சில விமர்சனங்களை முன்வைத்த இப்படியான நபர்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தவர்களா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. சரி, அது அவ்வாறு கேட்க இந்த கடல் தொழில் அமைச்சர் வருகை தருகின்ற பொழுது திஸ்ஸவிகாரை சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட திஸ்ஸவிகார அகற்றப்படாது, திஸ்ஸவிகாரை இருக்கிற காணியை அப்படியே வச்சுக்கொண்டு ஏனைய காணிகளை விடுவிப்போம் மக்கள் பாவனைகள் சொல்லியிருந்தார்கள். அது உத்தியோகபூர்வமா வந்தான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் ஒரு வாய்வழி செய்தியாக அதை சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூட அங்க விகாரை கட்டிடம் என்றா என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கு. விகாரை அமைஞ்சிருக்கிற அந்த பிரதான விகாரம் அமைஞ்சிருக்கிற ஒரு கட்டிடம், புதிய மடாலயம் ஒன்று அதுல உருவாக்கப்பட்டிருந்தது. எது இந்த திசவிகார பிரச்சனை எல்லாம் போய் போராட்டங்கள் நடந்த பிறகு மடாலயம் ஒன்று புதிதாக உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த மடாலயத்துக்கு எதிரான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி வேற புதிய கட்டங்கள் அதுல முளைக்கின்றன என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. அப்ப இந்த விகாரை கட்டிடங்கள் விரிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருந்தால் மக்களுடைய காணிகள் குறுகி கொண்டிருக்கு. ஒரு காலத்துல அந்த ஒட்டுமொத்த காணியும் விகாரைக்குரிய சூழலாக வருமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது.
இது இவ்வாறு கேட்க இப்ப அதுக்கு அருகில இருக்கிற ஒரு வீதியை கூட இந்த விகாராதிபதி பேசுகின்ற பொழுது அது விகாரக்குரிய வீதி என்ற விஷயத்த சொல்லி இருக்கின்றார். அப்ப அந்த விகாரைக்குரிய வீதி, இந்த வீதி அமைக்கிற சம்பந்தமான பணிகள் இடைநிறுத்தப்படும் என்ற விடயத்தை விகாராதிபதி சொல்றார். ஆனா வலிகாமம் வடக்கு பிரதேச சபை இல்ல அந்த வீதி அமைக்கப்படும், மக்கள் பாவனைக்கு அல்லது அந்த வீதி விடுவிப்பு சம்பந்தமான விடயங்கள் பேசப்படும் என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இதுல யாருடைய குரல் ஓங்கி நிற்கின்றன? வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய குரல் தான் ஓங்கி நிற்கின்றன. அங்க ஒரு சட்ட ஆணை ஒன்று இருக்கின்றது. அப்ப இந்த விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட தேரல் இந்த குறிப்பிட்ட இந்த கருத்தை முன்வைத்த ஊடகங்களுக்கு முன்னால் முன்வைத்த தேரர் அவரும் இந்த கருத்தை சொல்றார். என்ன இதுல விகாராதிபதி என்ற குரல் ஓங்கி இல்லை, இவர்களுடைய குரல் ஓங்கி இருக்கு. அப்ப இவர்களுடைய குரல் ஓங்கினதாலேயே இங்க பௌத்த மதத்துக்கு எதிரான விடயங்கள் இங்க திணிக்கப்படுதுன்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்கார். இப்ப குரல் ஓங்கினதுக்கு காரணம் அவர்கள் இல்லை, அந்த குறிப்பிட்ட ஒரு சட்ட ஆணை ஒன்று இருக்கிறது. அந்த வீதி கூட அந்த விகாரைக்குரிய வீதியாக கூட இல்லை, அது அங்கால இருக்கிற வீதி. அப்ப இவர்களுடைய குரல் ஓங்குறதுல அதிசயம் ஒன்றும் இல்லை. அந்த ஓங்கினதையே இவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்ப குசல தர்ம தேரர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இங்க இப்படியான விடயங்கள் கூட வேறு விதமாக திரிவுபடுத்தப்படுகின்றதோ, தமிழர்கள் சார்ந்த போராட்டங்கள் மீண்டும் இந்த சிங்கள மக்கள் மத்தியில தவறான முறையில செல்வாக்கு செலுத்துவன்ற கேள்வி. அடுத்து இந்த அரசாங்கம் வந்தா பிறகு இந்த வீதி விடுவிப்பு சம்பந்தமான இரட்டை நிலைப்பாடுகளை காட்டுகின்றார்களோ? முதல் இந்த 6 தமிழ் கட்சிகளோட கூட்டோட ஒரு சந்திப்பை முன்னெடுக்க சொல்லியிருந்தார்கள். கட்டாயம் என்ன அனைத்து காணிகளும் காணிகள் மக்களுக்கு ஒப்படைக்கப்படும். அதுக்கு பிறகு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் என்று பாத்தீங்கன்னா, பாராளுமன்றத்துல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பேசுகின்ற பொழுது இல்ல அப்படி எந்த காணியும் நாங்கள் விடுவிக்க மாட்டோம். அதாவது பலாலி கேப்பாப்புல போன்ற இராணுவ மயப்படுத்தப்பட்ட அல்ல இராணுவத்தினுடைய கையிருப்பில் இருக்கிற காணிகளை விடுவிக்க முடியாதுங்கிற வகையில் அவர்கள் பேசியிருந்ததையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இரண்டு நிலைப்பாடுகளை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்துவோம். தையிட்டு திசை விகாரம் தொடர்பாக தமிழர்களுக்கு ஒரு பதிலும் சிங்கள மக்கள் மத்தியில் இன்னொரு பதிலையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி இருந்தது. ஏன்னா ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு இவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் 2 விதமாக இருந்த என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி தான் இப்பயும் வந்த பாணியில இவர்கள் தொடர்கின்றார்களோ என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதே மாதிரி இப்ப குறிப்பிட்ட விகாராதிபதி என்ற கருத்து படி பார்க்கின்ற பொழுது முழுமையாக விடுவிக்கிறது இங்க சிக்கல் நிலைமையில தான் இருக்கு. அவ சுற்றி வர உள்ள காணிகள்ல இருக்கிற ஒரு வீதி சம்பந்தப்பட்ட விடயத்திலே இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அப்ப முழு காணியையும் இங்க விடுவிக்கிறதுலே சிக்கல் நிலைமை இருக்கு மக்கள் மத்தியில் என்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்தும் இதற்காக தேர்தல்கள் குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த விகார சம்பந்தப்பட்ட விடயத்தில். அப்ப மக்கள் போராட்டங்கள் இங்க எப்படி இருக்க போகுது என்ற ஒரு கேள்வி. இது சட்டவிரோத காணி என்றதை இந்த அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நைனாதீவு விகாராதிபதி சொல்றார் இந்த காணி திசை விகாரைக்கு சொந்தமானது இல்லை, இதுக்கு பின்னால இருக்கிற காணி தான் திசை விகாரைக்கு சொந்தமானது, அது என்னுடைய பொறுப்புல தான் இருக்கு. இப்ப இங்க ஒரு விகாரம் ஒன்று அமைக்கப்பட்டு இங்க வேற ஒரு விகாராதிபதி பொறுப்புல அமர்ந்திருக்கின்றார். அப்ப இது அவர்களுக்குள்ளே ஒரு உட்கட்சி பூசல் ஒன்று இருக்கின்றது. அந்த விஜயங்களை தீர்த்து கொள்றதுக்கு இங்க தமிழர்கள் பகடகாயாக பயன்படுத்தப்படுகின்றார்களோ? அப்ப இவர்களுடைய இந்த சண்டை சச்சரவுகளின் படி பார்க்கின்ற பொழுதும் இது சட்டவிரோத காணி என்றது தெளிவாகும். இந்த விடயத்திலிருந்து எவ்வாறு அடுத்த கட்டம் நோக்கி நகர போன்றது? திசை விகாரை காணிகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படுமா? வீதி அமைக்கிறதுல இங்க சிக்கல் நிலைமைகள் இருக்கு. வீதி அமைச்சாலே இங்க போராட்டம் என்ற ஒரு நிலைமையில அதற்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதை காணக்கூடியமா இருக்கு. இப்படியான கருத்துக்கள் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என்ற பல கேள்விகளோட இன்றைய இந்த செய்தி விரிகின்றது. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.